வணக்கம் அண்ட் வெல்கம் டு லீட் கேமிங் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் வேர்டு சப்ஸ்டிடியூஷன் 30 கொஸ்டினோட பார்ட் 2 தான். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்த்துருக்கோம், பார்ட் 1 போட்டிருக்கோம். பார்க்காத பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள், அப்போ கொஞ்சம் புரியும். இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி போன பார்ட்லேயே முடிச்சிட்டோம். இந்த கொஸ்டின் வரலாம். இந்த பிளேஸ் வேர் பிரெட் அண்ட் கேக்ஸ் ஆர் மேடட். நீங்கள் ப்ரெட்டையும் கேக்கையும் எந்த இடத்துல ப்ளேஸ் ஆட் குக் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஒன்று பேக்கரியாக இருக்கணும், இல்லை கிச்சனாக இருக்கணும். ஆனால் கிச்சனை நீங்கள் ப்ரெட்டாக பேக் பண்ணுவீங்க. கேண்டீன்னு ஒரு யார் இருக்குது, கேண்டீனில் உங்களுக்கு யாராவது ப்ரெட்டு மேக் பண்ணுவாங்களா? பேக்கரியில் தானே பேக் பண்ணுவாங்க. இந்த கொஷின் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த கொஷின் விட்டுருங்க. ஏ பிளேஸ் ஃபிஷ்ஷஸ் ஆர் கெப்டு. ஃபிஷ்ஷஸ் எடுக்கிற இடம் பேர் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணணும். நான் என்றைக்குமே ஹோம்ஒர்க் கொடுப்பேன், போட பாட்டில் ஹோம்ஒர்க் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூச்சரில். ரைட், கமான். யார் வந்து ஃபர்னிச்சர் மேக் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அவுட் ஆஃப் வுட். இந்த வுட்டு வந்து நீங்கள் எப்படி ஃபர்னிச்சர் யார் மேக் பண்ணுவாங்கன்னா கார்பெண்டர். சரி, கார்பெண்டர். பேஷன் ஹவுஸ் பெயிண்ட் பிக்சர். இப்போ ஒரு பிக்சர் இருக்குது, இந்த ஒரு போர்டில் இப்படி ஒரு பிக்சர் இருக்குது. இது யார் இப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஸ்ட். ஆப்ஷன் ஏ. கமான், ஆப்ஷன் ஏ தான். கமான். அடுத்தடுத்து சம்திங் பிரேக் ஈஸிலி. அது வந்து நீங்கள் பிரேக் பண்ணிடலாம் ஈஸியாக, ஹார்டு வராது. இது ரெண்டு ஆப்ஷனும் வராது. இது பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. தாட்னா வந்து கடல் மாதிரி. இந்த ஃப்ரிட்ஜில். சரி, கமான். அடுத்து பிரில்லியன்ட். சூப்பர். கமான். கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் நடக்குது, சரி அதை விடுங்க. ஒன் ஹூஸ் ட்ராவல் செகண்ட் ஸ்கேர்டு ஹோலி பிளேசஸ். ஒன்று ஸ்ட்ராவெஞ்சராக இருக்காது, பிலிகிரமாக இருக்காது. இந்த இடத்துல தப்பாக இருக்குது. நீங்கள் இந்த ஹோலி ஹூ ட்ராவல்ஸ் அ பிளேஸ், ட்ராவல்ஸ் டு எ பிளேஸ் எடுக்கிறது டூரிஸ்ட். எ பிளேஸ் வேர் பேர்ட்ஸ் ஆர் கீப்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைவரி. ஒன் ஆஃப் த ஸ்டடி வருங்க ஆஸ்ட்ரோனாமர் அல்லது ஜியாலஜிஸ்டான்னு தெரில. இது எனக்கு தெரிலங்க. நான் 4 கொஸ்டின் தெரிலன்னு இல்லை, இதில் 2வது கொஸ்டின். ஓகே, ரைட். நோ நெக்ஸ்ட். பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் கேட்கக்கூடாது. பேக்ரவுண்டில் கொஞ்சம் சண்டை நடக்குது எங்கள் வீட்டில், அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. விடுங்க. எப்படி 100 இயர்ஸ்னால் வந்து செஞ்சுரி. ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பார்த்துருப்போம். 10 இயர்ஸ்னு அதில் கேட்டிருக்கோம், இதில் 100 இயர்ஸ். ரைட். ஹேண்ட் ரைட்டிங் cannot be read. அது வந்து இலிஜிபிள். ஓகே, அதெல்லாம் எங்கே கவனிங்க. கவர்மெண்ட் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள். இதாங்க டெமோக்ரேசி. ரைட். அடுத்து இந்த வீடியோவில் முடிச்சிடலாம். கமான். முடியும். நம்ம தான் என்றைக்குமே நம்ம தான். அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸை மட்டும் கொஞ்சம் லீட் பண்ணிடுங்க. அது கொஞ்சம் ரொம்ப லவுடாக இருக்குது. எப்போதாவது 100 லவ்ஸஸ் கண்ட்ரி அப்படின்னு வந்துட்டாலே சோல்ஜர். நம்ம தானே வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க பேர் என்னென்னா ஹெர்பிவோர். கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக இருந்துச்சுங்க. பேக்ரவுண்ட் விட்டு ப்ளீஸ். பேக்ரவுண்ட் 1 ஃபுட்ஸ் ரிப்பேர்ஸ் பைப்ஸ் வந்து ப்ளம்பர் தான் நம்ம பைப்லாம் ரிப்பேர் பண்ணுவாங்க. ரைட். எ பிளேஸ் வேர் மெடிசன் ஆர் சோல்டு. பார்மசி. பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இருங்க. நான் இந்த இதை சீக்கிரம் முடிக்கணுமா? இருங்க, நான் வந்து வெயிட் பண்ணுங்க. இந்த பேக்ரவுண்ட் மட்டும் நிறுத்திட்டு வந்துடுறேன், கடுப்பாக இருக்குங்க. இந்த பேக்ரவுண்டெல்லாம் சதிவு நிறுத்தவே முடியல, சண்டை கடுப்பாகுது. ஓகே, ரைட். இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். விட்டுருங்க. லெஸ்ட் டைம்ஸ் டு பி குக்குடு ஆர் சர்வ்டு அட் ஏ ரெஸ்டாரண்ட் இருந்துச்சுன்னா வந்து நம்ம ஒரு ரெசிபி. ஓகே, கமான். ரெசிபி. ஏ பேசன் ஒரு பேர் ஷூவை ரிப்பேர் பண்ணுறவங்க பேர் என்னென்னா காபர்.
யார் வந்து நேர்மைக்கு எதிராக போராடுறவங்க பேர் என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேள்வியில் வந்திருக்கு. ஸோ ரைட், இப்போ கடைசி கொஸ்டின் நினைக்கிறேன். வேறு எங்கேயும் இருக்குது. சம்திங் அகேன்ஸ்ட் லா வந்து லீஜுகளா ஹானஸ்டாக ஃபேரா, அது 2 ஆப்ஷன் வரும். இந்த 2 ஆப்ஷனில் என்ன வரும்? கமெண்ட் பாக்ஸ். 28th கொஸ்டினில் கமெண்ட் பாக்ஸ். இது ரெண்டா இல்லை இது ரெண்டா? கமெண்ட் பாக்ஸ். ஓகே, நான் 3 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, எ பர்சன் ரிசீவ் கெஸ்ட் வித் வார்ம்த். இந்த கெஸ்ட்டுன்னு பார்த்தாலே நீங்கள் கெஸ்ட்டுன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ரைட். ஓகே, எ ஸ்டோரி பிரிங்ஸ் அ மோரல் லெசன் ஆஃப்டன் வித் அனிமல்ஸ் அஸ் கேரக்டர்ஸ்னு வந்துச்சுனாலே அது நாவலில் ட்ராமாவாக இருக்கணும். இது வந்து எனக்கு கொஞ்சம் போயம் வராது. இது வந்து என்னென்னா ட்ராமான்னு நினைக்கிறேன். ஆமாம், ட்ராமா தான். என்னடா அது கலர் மாதிரி அடிச்சுட்டா, கலரை ஏண்டா மாற்றினீங்க? சரி, இப்போ என்ன கலர் இருக்குது? ஊதா கலர். கமான். அப்புறம் மறக்காமல் அந்த லைக் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப். சூப்பர். இது தாண்டா வீடியோ. மறக்காமல் இந்த 3த்தையுமே பண்ணிவிட்டு வெளியேறுங்க. இந்த எனக்கு முக்கியம் சப்ஸ்கிரைபும் ஷேரும் தான் தேவை. லைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3த்தையும் பண்ணிவிட்டு வெளியேறுங்க மக்களே. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நானும் அந்த கமெண்ட் பாக்ஸில் லைவில் வருவேன். தேங்க்யூ மக்களே. டாட்டா, பாய். லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.